தங்களுக்கு எதிராக தங்கள் அண்ணன் திருமாவளவனையே நிறுத்துவது கொடுமையான விஷயம் என்று திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் ஆவேசமடைந்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட நிலையில் திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் பேரணி நடைபெற்றது. அப்போது பேசிய ப. ரஞ்சித், தலித் மக்களுக்காக நிற்கவில்லை என்றால் தனி தொகுதி MP, MLA-க்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போங்கள் என ஆவேசமடைந்தார். இன்னைக்கு ரொம்ப கேட்டகரைஸ் பண்ற ஒரு கேள்வி கேட்டாலே உடனே இவர்களுக்கு பின்னாடி இது இருக்கிறார்கள் உடனே கேட்டகரைஸ் பண்ணி யார் கூட்டிட்டு வரா? எங்க வீட்டுல இருந்து ஒரு அண்ணனை கூட்டு வந்து நிக்கிற நீ பார், அவருடைய குரல் தான் சமூகத்துக்கு தேவையான குரல். என் குரல் பிரிச்சிருமா? ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டவுடன் அவரை ரவுடி என பாஜகவினர் மற்றும் திமுக IT விங் பிரிவினர் முத்திரை குத்தியதாக இயக்குநர் ப. ரஞ்சித் குற்றம் சாட்டியுள்ளார். கொலையில் தொடர்புடையவர்களை கைது செய்யாவிட்டால் சும்மா விடமாட்டோம் என காவல்துறைக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் ரவுடின்னு சொல்லி வலைதளங்கள்ல எழுதின அயோக்கியர்கள் யாரு? முற்போக்குவாதிகள், அசல் முற்போக்குவாதிகள். என்ன பண்ணா? பிஜேபி எழுதினா அவரு தப்பானவரு அப்படின்னு சொல்லி உடனே இன்னொரு டீம் இறங்கிச்சு. DMK IT விங் ஃபுல்லா இறங்கி அண்ணனை தப்பா எழுதுது. காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தினால் என்கவுண்டர் நடத்தலாம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் கொலை குற்றங்கள் குறைவு என கூறினார். நேரடியாக நான் உன்னை என்கவுண்டர் பண்ணனா தப்பு, யாரையும் அப்படின்னா என்கவுண்டர் பண்ண முடியாது. தாக்குதல் நடத்துறாங்க காவல்துறை மேல, ஆயுத பிரயோகம் பண்றாங்கன்னா அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு தற்காப்புக்காக என்கவுண்டர் நடத்துவாங்க. சட்ட ரீதியாக யாரையும் ஒருத்தவனை கொலை பண்ண முடியும்னு எந்த சட்டத்திலும் இடம் கிடையாது. அப்படி பண்ண முடியாது. கொலைகளை தடுக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். காவல்துறை தன்னுடைய இரும்பு கரங்களால் கொண்டு ஒடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட கூலிப்படைகள். கூட்டணி கட்சி என்பதற்காக கூனி குறுகி நிற்கக்கூடாது என காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியின் MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் நடந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அமைச்சரவையில் இடம்பெறும் வகையில் கட்சியினர் உழைக்க வேண்டும் என்று கூறினார். இங்க நடக்கும் கூலிப்படை கொலையை பற்றி அந்த குறை இருந்தால் அதை துணிச்சலாக நம்ம சொல்ல வேண்டுமே தவிர கூட்டணி தர்மம் என்று சொல்லி நாம் கூண்டி குறுகி இருக்கக்கூடாது. வருகின்ற காலகட்டத்தில் மந்திரி சபையில தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இடம் பெறணும். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். காணொலி வாயிலாக நடந்த இந்த கூட்டத்தில் நீலகிரி, கோவை மாவட்ட ஆட்சியர்கள், பேரிடர் மீட்புப் படை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை மற்றும் நீலகிரியில் மழை பாதிப்பு மற்றும் மீட்புப் பணிகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர்களிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். தொடர்ந்து மழை தொடர்பான நிவாரணப் பணிகள் குறித்து அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரைகளை வழங்கினார். தான் துணை முதலமைச்சராக போவதாக வரும் செய்திகள் வெறும் வதந்தியே என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். திமுக இளைஞர் அணியின் 45ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் சிலர் முதலமைச்சருக்கு துணையாக உதயநிதி வர வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் தனது மனதிற்கு நெருக்கமான பொறுப்பு இளைஞரணி செயலாளராக உள்ளதுதான் என்று கூறினார். பத்திரிகையில் வருகின்ற கிசுகிசுகள், வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ, அப்ப நம்ம ஒரு கோல் போட்டு வச்சிருவோம், துண்டு போட்டு வச்சிருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்க பேசியிருக்கிறீங்க. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வேண்டும் என்ற குரல் அனைத்து இடங்களிலும் ஒலிப்பதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறதா அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டு அதுல துணை முதல்வர் பதவி கொடுக்கறதா ஒரு அங்கிங்கராதபடி எங்கும் ஒலிக்கிறது. முடிவெடுக்க வேண்டியவர் முதல்வர். முறையா கட்சியில் வளர்ந்தவர், கட்சியினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர். என்னுடைய தனிப்பட்ட மரியாதைகளை விட கட்சியினுடைய நோக்கு, பலம், சக்தி தான் நான் எதிர்பார்க்கிறேன். காரணம், என்னுடைய வாழ்க்கையில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி வளர்ச்சிக்காகவே அர்ப்பணித்தவர். ஆசிரியர் நியமன தேர்வில் அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பாக பட்டதாரி ஆசிரியர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து முறையிட்டனர்.
2018 முதல் 2022 ஆண்டு வரை நடைபெற்ற ஆசிரியர் நியமனத்திற்கான தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 14,928 பேர் பட்டதாரி ஆசிரியர்களை நியமன தேர்வில் கலந்து கொள்ள தமிழ்நாடு அரசு அனுமதி மறுத்துள்ளது. 1 முதல் 5ஆம் வகுப்பு ஆசிரியர்களுக்கான தகுதி பட்டய ஆசிரியர் பயிற்சி மட்டுமே போதும் என்பதால் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். வேலை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எங்களை அலோவ் பண்ணலாம் இல்லைங்களா? அது எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தகுதி உடையவங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு சொன்னீங்க அப்படின்னா அது நியாயமாக இருக்கும். பட் எங்களை எக்ஸாமே எழுத விடாமல் நீங்கள் தகுதி இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இது பாருங்க, இது சர்டிஃபிகேட், இதில் என்ன போட்டிருக்காங்க? அப்பயே குவாலிஃபைடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. குவாலிஃபைடுன்னு சொல்லி போட்டுட்டு எக்ஸாம் எழுத விடலைன்னா என்ன நியாயம்? தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவின் ஆட்சியை கொண்டு வராமல் தான் ஓயப்போவதில்லை என்று சசிகலா தெரிவித்தார். தென்காசி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் புளியங்குடி அருகே நெற்கட்டும் செவல் கிராமத்தில் உள்ள பூலித்தேவரின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. இதற்கெல்லாம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தீர்வு கிடைத்துவிடும். அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓயப்போவதில்லை. கும்பகோணத்தில் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறையைச் சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர் கண்ணனின் மனைவியிடம் கடந்த 2ஆம் தேதி மர்ம நபர்கள் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்றனர். இதுகுறித்து விசாரித்த காவல்துறையினர் வசந்த் மற்றும் சிவா என்ற இருவரை கைது செய்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கைதான வசந்த் திரிபுராவில் ராணுவத்தில் பணிபுரிந்து வந்ததாகவும் விடுமுறையில் ஊருக்கு வரும்போது சிவாவுடன் சேர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்டு சுக வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. கும்பகோணம் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இவர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அரசியலை விட்டு விலகுவதாக கூறி VK சசிகலா தற்போது சுற்றுப்பயணம் மேற்கொள்வது ஏன் என்று அதிமுக MLA ராஜன் செல்லப்பா கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்ணாதுரை வெற்றி பெற்ற போது பெரியாரை சந்தித்து வாழ்த்து பெற்றதைப் போல எடப்பாடி பழனிசாமியும் வெற்றி பெற்று முதலமைச்சராகிய பிறகு VK சசிகலாவை சந்தித்து ஆசி பெறும் சூழ்நிலை உருவாகும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இவர்கள் எடுத்திருக்கிற முடியும் அதிமுகவுக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது எங்களை போன்ற தொண்டர்கள் அவர் மீது வழக்கு தொடுத்து நிச்சயமாக அவர் பொதுச் செயலாளர் என்ற போடுவதையும் தடுப்போம், கொடி கட்டுவதையும் தவிர்ப்போம். அவர் அமைதியாக போயஸ் கார்டனில் போயஸ் இல்லத்தில் இருப்பாரானால் தொடர்ந்து எங்கள் மரியாதை இருக்கும், எங்களுடைய அன்பு இருக்கும். ஆனால் இது போன்ற விளையாட்டுகளிலே சிறுபிள்ளைத்தனமாக செய்கிற செய்திகள் அவருடைய தூண்டுதலின் பேரில் செய்திகளை அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்கள் பொறுக்க மாட்டார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடியில் சாலையில் தனியாக நடந்து சென்ற சிறுமியை தெருநாய்கள் கடிக்க துரத்திய CCTV காட்சி வெளியாகியுள்ளது. ஆசிரியர் நகர் பகுதியில் சிறுமி ஒருவர் நடந்து சென்றபோது அங்கு சுற்றித் திரிந்த தெருநாய்கள் அவரை கடிக்க பாய்ந்தன. அப்போது அவ்வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டி சிறுமியை காப்பாற்றி நாய்களை விரட்டிவிட்டார். பின்னர் அங்கிருந்தவர்கள் சிறுமியை பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இந்த காட்சிகள் அங்குள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்திலிருந்து கல்லூரி மாணவி தவறி விழுந்த பதைக்க வைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. ஆழ்வார் பகுதியைச் சேர்ந்தவர் கல்லூரி மாணவி தேஜஸ்வினி. இவர் கண்டன விளை பகுதியில் உள்ள தட்டச்சு பயிற்சி மையத்திற்கு சென்றுவிட்டு பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். பேருந்தில் கூட்ட நெரிசல் காரணமாக படிக்கட்டில் நின்று பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. இரணியல் வள்ளியாற்று பாலம் பகுதியில் வளைவான சாலையில் வரும்போது படிக்கட்டில் நின்று பயணம் செய்த மாணவி நிலை தடுமாறி சாலையில் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்தார். இதில் படுகாயமடைந்த மாணவியை அக்கம் பக்கத்தினர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர்.